அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுபான்மையினர் நலனில் அக்கறை கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாமிய அரசுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் கீழ் வாழ்ந்து வரும் ஓர் ஒப்பந்தக்கார குடிமகனை அவருக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எந்த வகையிலேயுமே அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒருவர் அவரை அநியாயமான முறையிலே நடத்தினால் அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். சொர்க்கத்தினுடைய நறுமணம் என்பது 40 ஆண்டு கால பயண தொலைதூரத்திலிருந்தே அதனுடைய நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 6914 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சிறுபான்மையினர் இருக்கிறார். அவருக்கு உண்டான பாதுகாப்பு, அவருக்கு உண்டான பொருளாதாரம், அவருக்கு உண்டான ஏனைய விஷயங்களிலேயுமே அந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் சிறுபான்மையினர்களுக்கு ஒரு இஸ்லாமிய அரசு செய்யக்கூடிய கடமைகளில் உண்டானது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறு ஒருவர் ஈமான் அல்லாதவர் ஓர் உரிமையில் கூட கை வைப்பதனை அல்லது அப்படிப்பட்ட அகதிகளுக்கு, அப்படிப்பட்ட குடிமக்களுக்கு அநீதி இழைப்பவனை ஒரு பெரும் குற்றச் செயலாகவே, பெரும் பாவமாகவே இஸ்லாமிய மார்க்கம் கருதுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு அநீதி இழைக்கிறாரோ அல்லது அவருடைய உரிமையை குறைக்கிறாரோ அல்லது அவரது சக்திக்கு மேல் அவருக்கு பொறுப்புகளை சுமத்துகிறாரோ அல்லது அவருடைய மன விருப்பமின்றி அவரிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பெறுகிறாரோ அவருக்கு எதிராக மறுமையில் நான் வாதிடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 3052 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு இஸ்லாமிய குடியரசின் கீழ் வாழக்கூடிய சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி அல்லது வேறு அடிப்படையிலே அங்கு ஒப்பந்தத்தின் கீழ் வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு உண்டான ஏனைய சுதந்திரமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இஸ்லாம் வழிவகை செய்திருக்கிறது. பிற சமயத்தை சேர்ந்த ஒருவருக்கு அநீதி இழைத்தல் அல்லது அவரது சக்திக்கு மேல் ஒன்றை செய்யுமாறு அவரை பணித்தல் அல்லது அவரின் அநியாயமானதோர் உரிமையை பறித்தல் முதலான அத்துமீறல்களில் ஈடுபவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எவர் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவரை இம்சிக்கிறாரோ நான் அவரது எதிரியாவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு மாத்திரமல்லாமல், அந்த சிறுபான்மையினராக ஒரு இஸ்லாமிய நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகிறாரே அவருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அதற்காக வேண்டி நான் மறுமையிலே வாதிடக்கூடியவனாக இருப்பேன். அவர் சார்பாக வாதிக்கப்பட்ட அவர் சார்பாக நான் வாதிடுபவனாக இருப்பேன் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியின் 4வது ஹலீஃபாவாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் தமது ஆட்சியின் கீழ் இருந்த ஆசார் பைசான் மாகாணத்தினுடைய ஆளுநர் சயீத் இப்னு சாதியா அல் ஹுசாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்களது கைப்பட அரசினுடைய முத்திரையோடு எழுத்து வடிவில் எழுதிய அந்த கடிதத்திலே ஆசர்பைஜானில் உள்ள ஆர்மீனிய அந்த பகுதியிலே வாழ்ந்து வருகின்ற
சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு உண்டான சொத்துரிமை, சமுதாய அந்தஸ்து, அவர்களுடைய கௌரவம், அத்துடன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய சமய சுதந்திரம், மத சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய இஸ்லாமிய நாட்டினுடைய ஆளுநர்கள் இருந்தார்கள், ஹலீஃபாக்கள் இருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையிலே பொதுவாக எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசு சிறுபான்மையினர் மக்களுக்கு உண்டான உரிமைகளை முறையாக வழங்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.